ஹலோ மை டியர் டிராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பேக் டு 17 அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து கடைசியா நம்ம ஹீரோயின் உண்மையில நம்ம ஹீரோட லைஃப்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத அந்த கேமரா மூலியமா கண்டுபிடிச்சிருவாள்ல. அடுத்தபடியே வேகமா ஓடுவா நம்ம ஹீரோவை தேடி எங்க இருக்கான் அப்படின்ட்டு. பட் நல்ல வேலையா அவன் பக்கத்துல தான் எங்கேயோ உட்காந்துருப்பானா. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ஓடி போய் நம்ம ஹீரோவோட கையை தான் பிடிப்பாங்க. இந்த சீன் பார்க்கவே எப்படி இருக்கும்னா, நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ற மாதிரியே இருக்கும். அடுத்து என்ன, இப்ப ரொம்ப நாள் தேக்கி வச்சது எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட கொட்டி தீத்துருவான். என்னன்னா, அவங்க அப்பா பல வருஷமா இப்படித்தான் அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காராம். அப்ப நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, உங்க அப்பா அடிக்கிற வரைக்கும் உங்க அம்மா சும்மாவா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அப்படியே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமா, இப்ப எனக்கு விழுந்துகிட்டு இருந்த அடி எல்லாமே ஒரு காலத்துல எங்க அம்மாவுக்கு தான் விழுந்துகிட்டு இருந்துச்சு. எங்க அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிப்பான். இது இன்னைக்கு நேத்து நடக்கிறது கிடையாது, நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப இருந்தே நடக்கிறது. ஆனால் எங்க அம்மா இது எதுவுமே எனக்கு தெரிஞ்சு நான் கஷ்டப்பட கூடாதுன்ட்டு ரொம்ப என்கிட்ட இருந்து மறைப்பாங்க. நீ கூட அன்னைக்கு ஒரு பையனை நம்ம காப்பாத்துறப்ப கேட்டியே, உனக்கு எப்படி வாந்தி எடுக்கிறப்ப நம்ம தலையை லிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி தெரியும்னு சொல்லி கேட்டிருந்தேல. அதுக்கு காரணமும் எங்க அப்பா தான். அவன் டெய்லி குடிச்சிட்டு வந்து வாந்தி எடுப்பான், அவனுக்கு எதாவது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்க அவனை பார்த்து கவனிச்சுக்குவோம். அதுல இருந்து கத்துக்கிட்டதான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, உங்க அப்பா தான் இவ்வளவு கொடுமைப்படுத்துறாரு, நீ உங்க அம்மாவும் தனியா போயிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ உடனே, நாங்களும் பொறுத்து பார்த்தோம், அதுக்கடுத்து ரொம்ப முடியாம எங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா அப்பயும் அவன் அழுது ஒரு நாடகம் ஆடி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டான். எங்க அம்மாவும் பாவம்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா திரும்பியும் அவன் திருந்தாம குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்படி 5 வருஷம் ஓடிருச்சு. அதுக்கடுத்து எங்க அம்மா ரொம்ப பொறுமை இழந்து போய் இப்ப ரீசெண்டா 1 மாசம் எங்க அம்மா தனியா இருக்காங்க. நான் எப்படியான்ட்டு சீக்கிரம் கிராஜுவேட் ஆகி ஒரு நல்ல வேலையை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா போதும், நான் எங்க அம்மாவை கூப்பிட்டு தனியா வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டனையும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சோகமாயிரும். ஸ்கூல்லயே ஷைனிங் ஸ்டாரா இருக்கிறவன் வாழ்க்கையில இப்படி ஒரு டார்க் சைடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலைப்படுவாங்க. இப்ப அப்படியே ஒரு வாரத்துல ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வருமா. இப்ப அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோவோட அப்பா அப்படியே ரொம்ப நல்லவ மாதிரியே பேசுவான். என் பையன் டாப் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை தான். ஆனா நீங்க எல்லாருமே ஒண்ணு கண்டிப்பா கடைபிடிக்கணும். வீட்டுல நம்ம பிள்ளைங்க நிம்மதியாவும் பீஸ்ஃபுல்லாவும் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம அவங்கள அன்பா பாத்துக்கணும். அவங்கள போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது, படின்ட்டு. அவங்க போக்குல விட்டீங்கன்னாவே அவங்க கண்டிப்பா படிச்சிருவாங்க. சோ வீடு வந்து எப்பயுமே வீடா இருக்கணும். ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நம்ம இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவான். இதை கேட்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கே கடுப்பாகும். இப்ப அப்படியே திரும்பி நம்ம ஹீரோவை பார்ப்பாங்களா, நம்ம ஹீரோவா யார் எதை பேசணும்னு சொல்லி விவஸ்தையே இல்ல அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் பார்ப்பாங்க, சரி ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சனையும் திரும்பி டக்குன்னு அவன் கையை பிடிச்சு ஒரு பார்வை ஒண்ணு பார்ப்பாங்க. அந்த பார்வையிலேயே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்குவான், நான் உனக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கன்சோல் பண்ணுவாங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நம்ம ஹீரோவோட அம்மாவை தான் போய் மீட் பண்ணுவாங்களா. அங்க போய் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணி எப்படியும் அவங்க அப்பா கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குறதுக்கு தைரியத்தை கொடுத்துருவாங்க. இப்ப அவங்க அம்மா ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போய் அப்படியே அவன் கிட்ட டிவோர்ஸ் பேப்பரை கொடுப்பாங்களா. ஆனா அவனா எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன டிவோர்ஸ் பண்ண வருவ அப்படிங்கிற மாதிரி அடிக்க போவான். ஆனா அப்ப அந்த அம்மா தைரியமா இன்னொரு ஒரு அடி என் மேல பட்டுச்சு, அடுத்த லாயர் மூலியமா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உட்கார வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டுவாங்களா. அவ்வளவுதான். இப்ப எப்படியோ அவங்க அம்மாவுக்கு இவன் கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. அடுத்த அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவும் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அப்பாடா எப்படியும் எங்க அம்மாவுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம எங்க அம்மா என்னை அந்த வீட்டுல இருந்து வெளியே கூட்டு வந்துட்டாங்க. இனி கொஞ்ச நாளைக்கு நாங்க பினான்சியலா ஸ்டேபிளா இருக்கணுங்கிறக்காக எங்க அம்மா பக்கத்துல இருக்க சிட்டிக்கு போய் வேலை பார்க்க போறாங்க. நான் இங்கேன்ட்டு நம்ம ஸ்கூல் பக்கத்திலேயே ஒரு வீடு தேடி கண்டுபிடிச்சு அங்க ஸ்டே பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே கடைசியா நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி தேங்க்ஸ்ன்னு சொல்லுவானா. இதை பாக்குறப்ப நம்மளுக்கே அப்படி ஆப்வியஸா தெரியும் நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுவாங்களா. அவங்க நல்லா நிம்மதியா தூங்கி எந்திரிப்பாங்க. அப்பாடா என்ன ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், என்ன ஒரு அதிசயம், நம்ம வீட்டுல இருக்கோம், கண்டிப்பா இந்த ஏரியால தான் எங்கேயோ யுவான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேமா வெளியே வந்து பாப்பாங்களா. பார்த்தா இவங்க வீட்டுக்கு கீழே தான் நம்ம ஹீரோ நின்னுக்கிட்டு இருப்பான். என்னன்னா நம்ம ஹீரோ நேத்தே சொல்லிருப்பான்ல புதுசா ஒரு வீடு பார்க்க போறேன் அப்படின்ட்டு. சோ அதுக்காக தான் இந்த ஏரியா சைடு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கே தான் வந்திருப்பான். நம்ம ஹீரோயின் அவங்களோட கிராண்ட்மா கூட தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பா தான் பிசினஸ் ட்ரிப்பா வெளியூர் போயிருக்காங்கல்ல. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினோட கிராண்ட் மதர் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பான், இங்க வீடு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம். இதை நம்ம ஹீரோயின் மேல இருந்து பாத்துருவாங்களா. உடனே அவங்க அப்படியே அங்க இருந்து கத்துவாங்க, பாட்டி எதுவுமே யோசிக்காம ஓகேன்றீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்பதான் நம்ம ஹீரோக்கே தெரியும் இது நம்ம சாங்கோட வீடு அப்படின்ட்டு. இது தெரிஞ்சு நம்ம ஹீரோ அப்படியே பிஹேவ் பண்ணிக்கிட்டு, ஐயோ வேண்டாம் நாங்க வேற எங்கேன்னு பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா நம்ம ஹீரோயினா அவங்க பாட்டி
போட்டியை போட்டு அப்படியே நச்சரிச்சு எப்படியோ இதே வீட்டுல தங்கறதுக்கு ஒத்துக்க வச்சிருவாங்க. ஏன்னா இப்ப சப்போஸ் ஹீரோ மட்டும் இதே வீட்டுல இருந்தானா நம்ம ஹீரோவும் எப்ப பார்த்தாலும் ஒன்னா தானே இருப்பாங்க. சோ நம்ம ஹீரோயின் ரேண்டமா வேற ஒரு டேட்டுக்கு போகணுங்கிற அவசியமே இருக்காது அவங்களுக்கு. சோ அதுதான் இவங்களோட மெயின் பிளானே. அடுத்து இப்ப நம்ம ஹீரோவும் வீட்டுக்குள்ள வந்துருவானா நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஜாலி. அப்படியே சந்தோஷத்துல ஹீரோ கிட்ட போய் இங்க பாருப்பா தம்பி, உனக்கு எது வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட கேளு, நான் உன்னை நல்லா அந்த வீட்டுல பாத்துக்கிறேன். இனிமேல் நம்ம 2 பேரும் வெறும் ஸ்கூல் மேட்ஸ் மட்டும் கிடையாது, ஹவுஸ் மேட்ஸும் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை அடிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப வித்தியாசமா தெரியும். அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே பெட்ல இருந்து எந்திரிப்பாங்க. இதை பார்த்தோன்னே 2 பேருக்கும் ஷாக் ஆயிரும். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா நம்ம ஹீரோயின் நேத்து நைட்டு தூக்க கலக்கத்துல தண்ணி குடிக்கிறக்காக வெளியே வந்திருப்பாங்க. ஆனா பக்கி தண்ணியை குடிச்சிட்டு திரும்பி மாறி ஹீரோ ரூம்குள்ள போய் படுத்துரும். இப்ப இது நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துருமா? உடனே ஐயோ செம அசிங்கமா போச்சே அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு உடனே அதை அப்படியே சமாளிக்கணும்ட்டு மொக்கையா ஒரு ரீசன் சொல்லுவாங்க. பாக்கணும், டேய் உனக்கு அறிவு இல்லையா? ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டுல இப்படி பெப்பரப்பேன்னு கதவை திறந்து போட்டு படுப்ப. நல்ல வேலை நானா இருக்க போனனால ஏதோ உன்னை ஒண்ணும் பண்ணாம விட்டேன். இதுவே வேற யாரும் இருந்தாலும் ஒரு ரூம்குள்ள வந்திருந்தாங்க, உனக்கு என்னென்ன நடந்திருக்குமோ. இனிமேலான்ட்டு அடக்க ஒடுக்கமா ரூம் கதவை பூட்டிட்டு தூங்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ நம்ம ஹீரோ மேலதான் தப்பு இருக்குன்ட்டு அவங்க வாட்டுக்கு வண்டியா பேசிட்டு அங்க இருந்து ஓடிடுவாங்க. அடுத்து இப்ப ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் கொட்டாவி விட்டுக்கிட்டே இருப்பாங்களா. இதை பார்த்து பக்கத்துல இருந்த பையன் என்ன சாங் நைட்டு ஒழுங்காவே தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் எல்லாம் இந்த யுவான சொல்லணும், காலங்காத்தாலே மண்டை இடிச்சிட்டான், அதனால ஒழுங்காவே தூக்க வரல அப்படிங்கிற மாதிரி தெரியாம உளறிடுவா. இதை கேட்டுன்னு எல்லாருக்கும் ஷாக் ஆயிரும். என்னது நீயும் யுவானும் ஒன்னா பக்கத்துல படுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோயின் ஐயோ நான் ஏதோ சொல்லி உங்களுக்கு வேற ஏதோ கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், யுவான்ட்டு நான் ஒரு நாய் வளர்க்குறேன், அதுதான் நைட்டு பூரா நான் தூங்க விடலன்னு சொல்ல வந்தேன், நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சமாளிப்பாளா. அடுத்து அப்படியே இப்ப கரெக்டா ஸ்டாஃப் அங்க வந்துருவாரா. அவர் வந்து இப்ப ரீசெண்டா நடந்த ஏதோ ஒரு டெஸ்ட் பேப்பர் கொடுப்பாரு. நம்ம ஹீரோயின் ஃபெயில் ஆயிருப்பாங்க. அப்படியே பக்கத்துல நம்ம ஹீரோட பேப்பரை பார்த்தா அவர் ஃபுல் மார்க் எடுத்திருப்பாரு. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோயினோட அப்பா வெளியூர்ல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுவாரு. கால் பண்ணி என்னமா இது ஃபெயில் ஆயிருக்க, நீ உங்க பிரின்சிபல் எனக்கு போன் போட்டு கழுவி ஊத்துறாரு, எனக்கு தெரியாது, அடுத்து வேற எக்ஸாம்ல நீ எப்படியான் டாப் 10 ஸ்டூடெண்டா வரணும், நீ மட்டும் அந்த மாதிரி நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுத்தேனா உன்னோட ஃபேவரட் சிங்கரோட கான்சர்ட்டுக்கான டிக்கெட்டை நான் உனக்கு வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாரா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அதுக்கடுத்து அப்படியே உடனே டக்குன்ட்டு அவங்க அப்பா கிட்ட அப்பா ஒரு டிக்கெட்டா வாங்காதீங்க 2 டிக்கெட்டா வாங்கிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆப்வியஸா இவ யாருக்கா கேட்கறான்னு நம்ம நல்லாவே தெரியும். உடனே அவங்க அப்பாவும் நீ நல்ல மார்க் மட்டும் எடு, நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப டீப்பா யோசிப்பாங்க, எப்படியும் நம்ம தனியா படிச்சு கண்டிப்பா டாப் 10 வரவே முடியாது, சோ நம்ம யுவானோட ஹெல்ப்பை கேட்டுருவோம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்துருவான். அவன் வந்தானே ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் டே என்னோட மார்க்கை மட்டும் நான் எப்படியா இன்க்ரீஸ் பண்ணணும், சோ அதுக்காக எனக்கு நீ சொல்லி கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நார்மலா கேட்டு பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவா அதெல்லாம் என்னால முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவான். ஆனா அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினா அப்படியே குழஞ்சுக்கிட்டே வந்து ப்ளீஸ் யுவான் எனக்காக இந்த ஒரே ஒரு தடவை ஹெல்ப் பண்ண, நாளா உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குழஞ்சுக்கிட்டே பேசுவாளா. இதனால நம்ம ஹீரோ அப்படியே லைட்டா ஸ்லிப் ஆயிருவாரு. உடனே சரி நீ வேற எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிருக்க, அதனால உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவான். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ ஃபுல்லா உட்காந்து நம்ம சாங்குக்கே தான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பானா. இதை வந்து 2 கேர்ள்ஸ் ஓரமா நின்று பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல ரென்னு ஒரு பொண்ணு இருக்கும். அவ கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணு போல. அவ வந்து இப்ப இந்த சீனை ஒரு மாதிரி கடுப்பா பாத்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப பக்கத்துல இருந்த பொண்ணு என்னது இது எப்ப பார்த்தாலும் யுவானும் சாங்கும் ஒன்னாவே சுத்துறாங்க, அது மட்டும் இல்லாம அவன் இப்ப என்ன புதுசா இவளுக்கு ஃபுல்லா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டோன்னே அந்த ரெண்டுங்கிற பொண்ணு ஒருவேளை யுவான் வந்து சாங் ரொம்ப மக்கா இருக்கா அப்படிங்கறக்கா சொல்லி கொடுப்பானோ என்னமோ, பட் அது எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தான், இனிமேல் இருந்து யுவான் ஏன் கூட தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா சொல்லுவா. அடுத்து அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே லஞ்ச் டைம்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ நடந்து போய்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த ரெண்டுங்கிற பொண்ணு வேமா ஓடி வந்து யுவான் ஃபைனல் எக்ஸாம்ஸ் வரப்போதுல, அதனால நம்ம கிளாஸ் டியூட்டர் என்ன சொன்னாங்கன்னா நல்லா படிக்கிற நம்ம 2 பேரும் டீமை பாய் ஒன்னா படிச்சோம்னா இன்னும் நல்ல கிரேட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சோ உனக்கு எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பப்பெல்லாம் நான் உன் கூட வந்து உட்காந்து படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஆனா நம்ம ஹீரோவா அப்படி மூஞ்சி அடிச்சாப்ல இல்ல எனக்கு சாங்குக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய வேலை இருக்கு, சோ நீ தனியாவே படிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி மொக்க பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவான். ஆனா இப்படி நடந்தனையும் அந்த ரெண்டுங்கிற பொண்ணு சும்மா இருக்குமா. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அவளோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருவா. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே மேக்ஸ் கிளாஸ் நடக்குமா. இப்ப அந்த ஸ்டாஃப் வந்து இந்த ப்ராப்ளம யாராச்சாலும் சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பானா. அது கொஞ்சம் லைட்டா கஷ்டமான ப்ராப்ளம் தான் போல. உடனே இந்த ரெண்டுங்கிற பொண்ணு என்ன பண்ணும்னா டக்குன்னு நம்ம ஹீரோயினை கோர்த்து விட்டுரும். சார் சாங் வந்து பண்ணுவான்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்பதான் யுவான் அவளுக்கு நல்லா சொல்லி கொடுக்குறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுத்து இன்னும் அந்த ஸ்டாஃப் நல்லா ஏத்தி விடு அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுப்பாளா. உடனே அந்த பக்கத்துல இருந்த பொண்ணு ஆமா பார்த்தேன், இன்னைக்கு கூட யுவான் இந்த சம்ப தானே உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தான், சோ போய் சால்வ் பண்ணு சாங் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் நம்ம ஹீரோயினை கோர்த்து விட்டுருவாங்க.
அப்புறம் என்ன அந்த ஸ்டாஃபும் ஓ அப்படியா அப்பனா சாங்கே இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி அவரும் முன்னாடி கூப்பிட்டுருவாரு. நம்ம ஹீரோயினா அங்க போய் பேந்த அப்படியே போர்டையே தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வராது. அப்புறம் என்ன கடைசியில நம்ம ஹீரோயின் அசிங்கப்பட்டதான் மிச்சம். இப்ப அப்படியே கிளாஸ் முடிஞ்சிருமா, நம்ம ஹீரோயின் சே இப்படி அசிங்கப்பட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி கவலையில நின்னுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த ரெண்டு பொண்ணு வருவா. அவ வந்து அப்படியே நக்கலா நம்ம ஹீரோயினை பார்த்து என்னது இது இந்த ப்ராப்ளம் கூட உனக்கு சால்வ் பண்ண தெரியலையா அப்படிங்கிற மாதிரி நக்கலா சிரிப்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோயின் இன்னும் எனக்கு இவான் அதை சொல்லி கொடுக்கல அதனால எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அப்படியா நான் காலையில பார்த்தேன் யுவான் உனக்கு அந்த ப்ராப்ளம் தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நடந்த சம்பவத்தை வச்சு பார்த்தா யுவான் இனிமேல் உனக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற முடிவே நிப்பாட்டிடுவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இதனால நம்ம ஹீரோயின் செமையா கடுப்பாயிருவாங்க. நைட்டெல்லாம் அவங்களுக்கு தூக்கமே வராது. எவ்வளவு தைரியம் இருந்தா அவ என்ன இப்படி கடாய்ச்சிட்டு போவா. இத்தனைக்கும் அவளோட நான் வயசுல 10 வருஷம் மூத்தவ, ஒரு மரியாதை வேண்டாம் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் சரி எப்படியா நம்ம டாப் 10க்குள்ள வந்து அந்த ரெண்டு மூஞ்சில கரிய பூசணும் அப்படின்ட்டு நைட்டெல்லாம் உட்காந்து இப்ப படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து இப்படி நைட்டெல்லாம் உட்காந்து படிச்சனால அடுத்த நாள் காலையில அப்படியே பஸ்ல தூங்கி விழுவாங்களா. இதுல நம்ம ஹீரோ தான் பக்கத்துல உட்காந்துருப்பான். அவனா அப்படியே நம்ம ஹீரோயினை பாப்பான். அவ அப்படியே பேலன்ஸே இல்லாம இருப்பாளா. அவளுக்கு எந்த அடியும் பற்றக்கூடாதுன்ட்டு டக்குன்னு அப்படியே அவ தலைய இவன் ஷோல்டர் மேல சாச்சுக்குவான். இந்த சீனை பாக்குறப்ப நம்மளுக்கு ஓகே நம்ம ஹீரோக்குள்ளயும் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப அப்படியே 1 வீக்லயே எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சிருமா, ரிசல்ட் வந்துரும். நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப வேண்டிக்கிட்டு போய் அவங்க எத்தனாவது ரேங்க்குங்கிற மாதிரி போய் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் டாப் 10க்குள்ள வந்திருப்பாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு செம சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்ட்டு ஓடி போய் நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு வா எனக்கு ஜாலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோவா அப்படியே ஒரு செகண்ட்ல பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிருவான். அதுக்கடுத்து அப்படியே லைட்டா கியூட்டா ஒரு சிரிப்பா பார்க்கணும். இதுலயே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகே நம்ம ஹீரோ லவ்ல விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி அந்த கான்சர்ட்கான டிக்கெட்டும் வாங்கிடுவாங்களா அவங்க. உடனே அப்படி சந்தோஷமா போய் நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. டே இன்னைக்கு நம்ம கான்சர்ட்டுக்கு போலாண்டா அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோவா இல்ல நீ மட்டும் போ நான் வரல அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் தட்டி கழிப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் விடுவாங்களா, எப்படியோ கெஞ்சி கூத்தாடி அவனை ஒத்துக்க வச்சுக்குவாங்க. அடுத்து இப்ப 2 பேரும் பஸ்ல தான் போய் கரெக்டா அந்த கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு ரீச் ஆவாங்களா. ஆனா அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோனோட டிக்கெட் இருக்காது. இது தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோ சரி ஓகே நான் வெளியவே வெயிட் பண்றேன் நீ மட்டும் போய் கான்சர்ட் என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவனோட டிக்கெட்டை கொடுக்கலான்னு சொல்லி இப்ப அவனோட டிக்கெட்டை தேடுவானா. பார்த்தா இவனோட டிக்கெட் தொலைஞ்சு போயிருக்கும். என்னன்னா இவங்க வந்த பஸ் செம கூட்டமா இருந்திருக்குமா, அந்நேரம் தான் அது எங்கேயோ மிஸ் ஆயிருக்கும் போல. இப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருக்க ஈவென்ட் மேனேஜர் கிட்ட போய் ப்ளீஸ் நாங்க டிக்கெட்னா எடுத்தோம் அது தொலைஞ்சிருச்சு என்கிட்ட அதோட போட்டோ கூட இருக்கு அந்த போட்டோவை மட்டும் வச்சுக்கிட்டு எங்களை உள்ள விட முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு பாப்பாங்க. ஆனா அவங்களா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க சாரி மேடம் டிக்கெட் இருந்தா உள்ள போங்க இல்லனா ஓரமா போங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் என்ன நம்ம ஹீரோயின் சே கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சே அப்படிங்கிற மாதிரி சோகமா ஒரு ஓரமா உட்காந்துருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அவன் போன்ல ஒரு பாட்டை போட்டு இயர்போன் அப்படியே நம்ம ஹீரோயினோட காதுல வைப்பா. அந்த கான்சர்ட் இல்லனா என்ன நம்ம 2 பேரும் ஓனா ஒரு கான்சர்ட் என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதனால நம்ம ஹீரோயின் செமையா ஹாப்பி ஆகி இப்ப வீட்டுல வந்து அவங்க ஒரு டைரி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்களா. அதுல இவங்க ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப எதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் இப்ப என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருந்திருப்பாங்க. அதுல அந்த கான்சர்ட்டும் ஒன்னா இப்ப எப்படியோ அந்த கான்சர்ட்டை ஃபுல்லா என்ஜாய் பண்ணனா கூட ஹீரோ கூட அந்த இடத்துக்கு போனதே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் அப்படி டைரியில எழுதி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து திடீர்னு அவங்களுக்கு வெளியே போய் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கிரேவிங்ஸா இருக்குமா. சரி நம்ம யுவானை கூப்பிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி அவ ரூமுக்கு போய் கதவை தட்டுவாங்க. ஆனா அவன் அங்க இருக்க மாட்டான். உடனே நம்ம ஹீரோயினோட பாட்டி அவன் ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. சரி அப்ப நம்ம போய் தனியா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிளம்புவாங்க. ஆனா அப்பதான் அவங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். என்னது யுவான் வீட்டுல இல்லையா, பட் அவன் என் பக்கத்துல இல்லைனா கூட நான் இன்னும் இதே டேட்ல இருக்கேனா. வாவ் அப்பனா நான் ரேண்டமா வேற டேட்டுக்கு மாறாத மாதிரி ஏதோ ஒரு விஷயம் யுவான் அங்க பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு நம்ம ஹீரோவை தான் பாக்குறக்காக அந்த ஸ்பெஷல் டியூஷனுக்கு போவாங்களா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் அங்க கிளாஸ்ல படிக்காம புக்குக்குள்ள ஒளிச்சு வச்சு ஒரு குரூப் போட்டோவை பாத்துக்கிட்டு இருப்பான். அதுல நம்ம ஹீரோயினும் ஒரு ஆளா தான் இருப்பாங்க. இப்ப கரெக்டா கிளாஸும் முடிஞ்சிரும். நம்ம ஹீரோயினும் அங்க வந்துருவாங்களா. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை போட்டு உயிரை வாங்குவாங்க. ஏய் என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு ஸ்பெஷலா உன்னோட டியூஷன் கிளாஸ்ல நீ எதாவது பண்ணையா நல்லா யோசித்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி போட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்களா. ஆனா நம்ம ஹீரோவா நான் ஒண்ணுமே பண்ணலையே எப்பயும் போல தான் கிளாஸ் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் அன்னாரம் நம்ம ஹீரோயின் எதர்ச்சியா புக்குக்குள்ள இருந்த போட்டோவை பாத்துருவாங்க. அது ஆக்சுவலியான குரூப் போட்டோ தானே. அதுல அந்த ரெண்டுங்கிற நல்லா படிக்கிற பொண்ணு இருக்கும். நம்ம ஹீரோயின் டக்குன்னு என்ன நினைச்சுக்குவாங்கன்னா டே இங்க பாத்தியா நீ ரெண்டு தானே இந்த போட்டோல பாத்துக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் தப்பா புரிஞ்சிருவாங்க. ஆனா நம்ம ஹீரோவா நீ முட்டாளுங்கிறது இதுலயே நல்லா தெரியுது எல்லாத்தையும் கரெக்டா தப்பா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு இது ஒண்ணுமே புரியாது. அடுத்து அப்படியே நைட்டு வீட்டுல உட்காந்து டீப்பா யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகும். ஓ அந்த போட்டோல நானும் இருந்தேன்ல, ஒருவேளை அவன் அந்த போட்டோ என்ன பாத்திருப்பான், அதனாலதான் அவன் என் பக்கத்துல இல்லைனா கூட நான் ரேண்டமான டேட்
டேட்டுக்கு டைம் டிராவல் பண்ணிட்டு போகல. வாவ், இது கூட நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்ட்டு இப்ப டக்குன்னு இவங்களோட 2 போட்டோவை எடுத்து நம்ம ஹீரோட புக்குக்குள்ள வச்சிருவாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, அடுத்த நாள் ஸ்கூல்ல நம்ம ஹீரோவோட புக்கை பக்கத்துல இருக்க பையன், டே கொஞ்ச நேரம் குடுடா, இதுல இருக்க முக்கியமான ஆன்சர்ஸ் எல்லாம் நான் பார்த்து எழுதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்குவானா. அந்நேரம் அவன் அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துருவான். அவன் அப்படியே கத்தி ஹோல் கிளாஸ்க்கே கேக்குற மாதிரி, டே உங்களுக்குள்ள என்னடா நடக்குது, யுவான் புக்ல சாங்கோட போட்டோவா, அப்ப உங்க 2 பேருக்குள்ள சம்திங் சம்திங் அப்படிங்கிற மாதிரி கத்துவான். இதை கேட்டோன்னு அப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யுவான் புக்கை பாக்குறதுக்கு ஓடி வந்துருவாங்க. நம்ம ஹீரோயினா, போச்சு செத்தேன், நான் தான் அந்த போட்டோ வச்சு நான் வேணா கண்டுபிடிச்சிருப்பான், என்ன கொல்ல போறான் அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருப்பா. அடுத்து அப்படியே எனக்கு ஈவினிங் கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச அடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட போய், ஐயோ மன்னிச்சிட்டு, நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி தப்பா பண்ணவே மாட்டேன், ஏன் முடிஞ்சா உன்கிட்ட நான் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், இதனால யாரும் உனக்கும் எனக்கும் ஏதோ இருக்குன்னு சொல்லி இனிமேல் தப்பாவே பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மூச்சே விடாம கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருப்பாளா. உடனே நம்ம ஹீரோ, வெயிட் பண்ணு, நீயே இப்படி மூச்சே விடாம டைலாக் பேசிக்கிட்டு இருக்க, நான் இப்ப நடந்ததுக்கு கோவப்பட்டேன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவான். இவன் எதுக்கு இப்படி சொன்னா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் புரியாது, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க செகண்ட்லயே அந்த ரெண்டுங்கிற பொண்ணு வந்து, இன்னைக்கு உனக்கும் எனக்கு தானே கிளீனிங் டியூட்டி, வா இப்ப ஸ்டாஃப் ரூமை கிளீன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட்டு போயிருவா. அடுத்து இவங்க 2 பேரும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் திரும்பி தண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போவாங்களா. இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்ட ரெண்டுங்கிற பொண்ணு அந்த ஸ்டாஃப் ரூம்குள்ள ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணும். பட் அன்பார்ச்சுனேட்டா போன நம்ம ஹீரோயின் திரும்பி வந்துருவாங்க. அவங்க வந்தனே கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த ரெண்டுங்கிற பொண்ணு ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆட்டையை போட்டிருக்கு அப்படின்ட்டு. பட் ஆனாலும் அதை அவங்க பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் பார்க்கணும், அந்த ரெண்டுங்கிற பொண்ணா அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ ஃப்ரீயா இருந்தா நம்ம வெளியே போய் லஞ்ச் சாப்பிடலாமா, இல்லன்னா உனக்கு தாகமா இருந்தா சொல்லு, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஐஸ் போட்டுக்கிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவாங்க, இவ எதுக்கா இப்படிலாம் சிரிச்சு சிரிச்சு பேசுறா அப்படின்ட்டு. உனக்கு என்ன வேணும் ஸ்ட்ரைட்டா கேளு அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்டுக்கு வந்துருவாங்களா. உடனே அந்த ரெண்டுங்கிற பொண்ணு, நேத்து ஈவினிங் ஸ்டாஃப் ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு நீ பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயினா மூஞ்சில் அடிச்ச மாதிரி, எனக்கு மித்தவங்க பிசினஸ்ல தலையணும்னு எந்த அவசியமும் இல்ல, நீ என்ன பண்ணங்கிறதுலாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருவா. அடுத்து இப்ப ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் தனியா நடந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்போ ஒரு 3 ரகடான பொண்ணுங்க நம்ம ஹீரோயினை மறைச்சு, உனக்கு என்ன அவ்வளவு திமிரா, மித்தவங்க என்னென்ன பண்றாங்கிறதுல உனக்கு அவ்வளவு ஆர்வமா அப்படிங்கிற மாதிரி போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இதுல நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவாங்க, இது யார் அனுப்பிச்ச ஆளு அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின், எனக்கு தெரியும் உங்களை 2 தானே அனுப்பிச்சா, நான் அவகிட்டே ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டேன், எனக்கு மித்தவங்க பிசினஸ்ல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படின்ட்டு. சோ திரும்ப திரும்ப அவ தான் அந்த டாபிக்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. ஆனா இருந்தாலும் அந்த 3 பொண்ணுங்களும், சேச்சே அது எப்படிமா உன்னை நாங்க எடுத்தோம் கவுத்தோம் நம்புவோம், உன் மூஞ்சில ஒரு கோடு போட்டு விடுறோம், அதுல உனக்கு பயம் வரும்ல, சோ ஆட்டோமேட்டிக்கா 1% கூட இதை பத்தி வெளியே சொல்லணும்ட்டு உனக்கு தோணவே தோணாதுல அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பாப்பாங்க, ஐயோ இது என்னடா இப்படி வந்து சிக்கிக்கிட்டமே அப்படிங்கிற மாதிரி. ஆனா டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வரும், என்னன்னா நம்ம ஹீரோயின் தான் டைம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல, சோ இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப டீப்பா யோசித்து பார்ப்பாங்க. இவங்க ஸ்கூல்ல லின்னுட்டு ஒரு ரகடான பையன் ஒருத்தர் இருப்பான், இந்த ஏரியாலே அவன் பேரை சொன்னா பயப்படுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அப்படி யோசிச்சுட்டு, நான் யாருன்னு தெரியுமா, எனக்கும் இந்த ஏரியாவோட ரவுடி லின்னுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போட்டு விடுவா. அப்புறம் என்ன, இந்த லின்னுங்கிற பேரை கேட்டனையும் அந்த 3 பொண்ணுங்களும், ஐயோ மேடம் நீங்க லின்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, இது தெரியாம நாங்க உங்ககிட்ட வம்பளுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆனா நம்ம ஹீரோயினும், ஐயோ நான் லின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, வெறும் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி திரும்பி சமாளிக்கலான்னு பாப்பா. ஆனா அதுக்குள்ள அந்த 3 பக்கிகளா, ஐயோ சாரி நாங்க லின்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டே தப்பா நடந்துக்கிட்டோம், போங்க மேடம் மித்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கிளப்பி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோயினும் சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து வேகமா கிளம்பிடுவாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட அப்படியே கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருப்பாங்களா. அப்ப 2 சீனியர் பசங்க வந்து, உங்க 2 பேர்ல யாரு சாங் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரெக்கார்டான டோன்ல கேட்பாங்களா. நம்ம ஹீரோயின் நான் தான் சாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்புறம் என்ன, உடனே அங்க இருந்து நம்ம ஹீரோயினை வேற ஒரு ரூமுக்கு இழுத்துட்டு போயிருவாங்க. இதை பாக்குறப்பே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நம்ம ஹீரோயின் புதுசா ஏதோ ஒரு வம்புல மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி. இப்ப அந்த 2 பசங்களும் வேற ஒரு கிளாஸ் ரூம்ல போய் நம்ம சாங்க விடுவாங்களா. அங்க பார்த்தா ஹேண்ட்ஸமா ஒரு பையன் இருப்பான். ஆக்சுவலி இந்த பையன் தான் அந்த ரவுடி பாய் லின்னு. இவன் பேரை தான் நேத்து நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப இவன் அப்படியே நம்ம சாங்க கிட்ட வந்து, பரவாயில்லையே எனக்கே தெரியாம புதுசா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பானா. இதுலயே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவாங்க, ஐயோ இவன் தான் லின்னா, போச்சு இனி என்னென்ன பிரச்சனை வர காத்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே போய் அந்த கிளாஸ்ல இருக்க மித்த பேர் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பா, என்னன்னே தெரியல திடீர்னு 2 சீனியர்ஸ் வந்தாங்க, நம்ம சாங் அப்படி பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இதை நம்ம ஹீரோ கேட்டுருவான். அப்புறம் என்ன, அவ்வளவுதான் அவன் நம்ம சாங்கை தேடி வேகமா ஓடுவான். இதுவே இன்னொரு பக்கம் இந்த லின்னையும் நம்ம ஹீரோயினும் தான் காட்டுவாங்க. ஆக்சுவலி இந்த லின்னு ரொம்ப மோசமானவன்லாம் கிடையாது. அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, ஓகே உன் ஆசை எதுக்கு கிடக்கணும், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே பொய்ய சொன்ன, சோ அதுக்கு
பனிஷ்மெண்டா நீ ஒரு வாரம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடா இது இவன்லாம் உண்மையில ரவுடியா இப்படி கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து அவங்க டீப்பா யோசித்து பார்ப்பாங்க, ஓகே நம்மளுக்கும் வெளியே கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கு, இவன் ஒரு வாரம் தானே நடிக்க சொல்லி கேட்கறான், சரி போனா போய் தொலையுது, ஒரு வாரத்துக்கு மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், நம்மளுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஓகேன்றுவாங்களா. இது ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்க கரெக்டா இப்ப இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவான். அவன் வந்து இவங்க ரெண்டு பக்கத்து பக்கத்துல நின்னுக்கிட்டு இருப்பாங்களா, அதை பார்த்து லைட்டா கடுப்பாவான். அப்படியே இப்ப உள்ள வந்து சாங் உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி லின்னை பார்த்து முறைச்சுக்கிட்டே கேட்பானா. உடனே அந்த லின்னு இது யாருமா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாங்கை பார்த்து நக்கலா கேட்பான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, நாங்க ஜஸ்ட் 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்னை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா அந்த லின்னா அப்படியே ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் பக்கம் வந்து மறந்துடாத நம்ம டீல் ஒரு வாரத்துக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பார்வை பாப்பான் பார்க்கணும். அந்த பார்வை எப்படி இருக்கும்னா இனிமேல் தாண்ட ஆட்டம் சூடே பிடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ இதே இடத்துலயே நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். சோ இப்ப நம்ம கதையில செகண்ட் ஹீரோ வேற வந்துட்டாரு. இனி நம்ம ஹீரோ எப்படி எல்லாம் பொறாமப்பட போறான் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போக நம்ம ஹீரோயின் வேற டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க, அவங்களுக்கு கடைசி என்னதான் ஆச்சு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோல உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பை பை.